ஆசிரியர்களின் எதிர்ப்பால் பின்கதவால் வெளியேறிய வடமாகாண ஆளுநர். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார் இஷாரா சபந்தி. கைதான மனுஷ நாணேக்காரவிற்கு பிணை. எக்னலிகுட கடத்தலுடன் கோட்டாபயவுக்கு தொடர்பு. சரத் பொன்சேகா பகிரங்கம். எந்தொரு பல பரீட்சைக்கும் தயார். மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள். சஜித் அரைஹூவல். பிரதமர் ஹரினி நாளை இந்தியா விஜயம். வெளியேற்றப்பட்டனர் கோப்பாய் போலீசார். முடக்கிவிடப்படும் வழக்கு விசாரணை. ஜோஷித ராஜபக்சவுக்கு சிக்கல். புலம்பெயர்ந்தோருக்காக வேட்டையாடப்பட்ட கடற்படை தளபதி நாமல் குற்றச்சாட்டு. காணி விவகாரம். தேசிய மக்கள் சக்தி தரப்பு மேற்கொண்ட முயற்சியை தடுத்து நிறுத்திய கஜேந்திரகுமார். பொன்சேகாவிடமிருந்து காப்பாற்றுமாறு மைத்திரியிடம் கோரிய மஹிந்த. வடமாகாண கல்வி திணைக்களம் சேவையின் கருதி மேற்கொண்ட ஆசிரியர் இடமாற்றம் பாரபட்சமானதும் பழிவாங்கல் நோக்கம் கொண்டதும் என கூறி இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டது. அவ்வாறான இடமாற்றத்தை நிறுத்தி அது தொடர்பில் மீள் பரிசீலனை மேற்கொள்ள வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைமையில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் 3வது நாளாக இன்றும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இன்றைய தினம் மதியம் ஆளுநர் செயலகத்தை அவர்கள் முற்றுகையிட்ட நிலையில் அங்கு போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இதனிடையே வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் நிரஞ்சன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் பணிப்பாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து கல்வி வலயங்களின் பணிப்பாளர்கள் என அனைவரும் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு அழைக்கப்பட்டு கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பின்னர் அதிகாரிகள் அனைவரும் கலந்துரையாடல் முடிந்து வெளியேறினர். இறுதியாக வடக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் நிரஞ்சன் வெளியேறிய போது போராட்டக்காரர்கள் அவரை வழிமறைத்தனர். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ஆளுநர் செயலகம் உத்தியபூர்வ அறிவிப்பை வெளியிடும் என அவர் போராட்டக்காரர்களிடம் தெரிவித்திருந்தார். எனினும் பிற்பகல் கடந்த போதிலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பதால் மீண்டும் அமைதியின்மை ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுநர் செயலகத்திற்குள் உட்பிரவேசிக்க முற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. குறித்த சந்தர்ப்பத்தில் வடமாகாண ஆளுநர் அவரது செயலகத்தின் பின்புற வாயிலில் வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தின் பின்னர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் உட்பட சிலருக்கு ஆளுநரின் செயலாளருடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எனினும் அந்த கலந்துரையாடலில் எந்த ஒரு இணக்கப்பாடும் எட்டப்பட்டிருக்கவில்லை என்பதுடன் நாடளாவிய ரீதியில் இதற்கு தமது தொழிற்சங்க ரீதியான பதில் வழங்கப்படும் என்றும் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். சரியா, ஆசிரியர்களுக்கும் முகம் கொடுக்க இயலாத ஒரு ஆளுநர் இது அவரோட எழுதுக்கு பேசி எங்களுக்கு இருக்குது. சரியா, இப்ப எங்களுக்கு நாங்க சொல்றோம், இப்ப ஆளுநரின் செயலாளர் சொல்ற காரணம் இடமாற்றங்கள் நடந்திருக்குது. அதன்படி நீங்க பாருங்க, என்ன சரி செய்யுங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப இதை கேட்கத்தான் நாங்க போயிருக்கோம். நாங்க சொன்னோம், இது ஒரு கேவலமான செயல்பாடு, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிற ஒரு செயல்பாடு இது. ஏன்னா எங்களோட பேசுறேன்னு சொல்லி இப்ப ஆளுநரின் செயலாளர் கூட சொன்னா அவங்களோட கலந்துரையாடி பேசுறேன். அப்படி பேசாம எங்களுக்கு இருக்க பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்க்கிறது இல்லை. பிரச்சனை தீர்க்காத சார் எங்களுக்கு சொல்ல இல்லாம இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன காரணம்? அது அப்படி இதுல வந்திருக்கிறது ஆசிரியர்கள் வந்திருக்குது. அதனால நாங்க எங்களோட தீர்மானத்தை நாங்க எடுப்போம். நாங்க இது தொழிற்சங்க ரீதியாக எங்களுக்கு எடுக்கக்கூடிய பலமான தீர்மானத்தை நாங்க எடுத்து காட்டுறோம். நாங்க இது ஒரு வகையாக விடமாட்டோம். இந்த செயல்பாடு தன்னிச்சையா செய்யற இந்த செயல்பாடு ஜேவிபி அரசின் தேவைக்கு தான் இது செய்யறது எங்களுக்கு தெரியும். அது அந்த தொழிற்சங்க கைக்கூலிகளுக்கு தேவையான மாதிரி அது நடந்திருக்குது. அதனால நாங்க இந்த வன்மையை கண்டிக்கிறோம். இதுக்கு எதிராக நாங்க எங்கட பாரிய செயல்பாடு நாங்க அறிவிச்சு நாங்க செய்வோங்கிறது நாங்க உறுதியா நாங்க சொல்றோம். இதே வடமாகாண ஆசிரியர் அதிபருக்கு நாங்க சொல்றோம், உங்களுடைய பிரச்சனைகள் முன் வச்சு நாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த அராஜகத்துக்கு எதிராக நாங்க முன் வருவோம். வீடியோ வரும்.
சஞ்சீவகுமார சமரரத்ன எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் இஷாரா சம்பந்தி உட்பட 5 இலங்கையர்களும் சற்று முன்னர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்கள் நேபாளத்திலிருந்து இன்று மாலை ஹட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஸ்ரேல் வேலைவாய்ப்பு முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஸ்ரேல் வேலைவாய்ப்புக்காக ஊழியர்களை அனுப்புவதில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் அவர் முன்னிலையான போதே கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதர்கம முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி 1 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் செல்ல அனுமதித்து உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணத்திற்கும் தடை விதித்தார். அத்துடன் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறும் மேலதிக பிணை நிபந்தனை விதிக்கப்பட்டது. பிணை உத்தரவை அறிவிக்கும் போது நீதவான் குறிப்பிடுகையில் இந்த சந்தேக நபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த முற்பிணை மனு இதே நீதிமன்றத்தால் நேற்று நிராகரிக்கப்பட்டிருந்தது என கூறினார். அதன் பின்னர் அவர் தாமாக முன்வந்து இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்று வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் நீதவான் குறிப்பிட்டார். இவ்வாறானதொரு சூழலில் இந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தை தவிர்த்து செல்வதற்கான வாய்ப்பு மிக குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக நீதவான் சுட்டிக்காட்டினார். அதற்கமைய முறைப்பாட்டாளர் மற்றும் பிரதிவாதி தரப்பினால் முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலனை செய்தே இந்த பிணை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதனை அடுத்து குறித்த முறைப்பாட்டை டிசம்பர் மாதம் 10ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதி குறிக்கப்பட்டது. இறுதி யுத்த கால பகுதியில் தெற்கில் இடம்பெற்ற கடத்தல்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கும் தொடர்புகள் உள்ளதாக முன்னாள் ராணுவ கட்டளை தளபதி சரத் பொன்சேகா வெளிப்படுத்தியுள்ளார். யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்விடயத்தை தெரிவித்தார். அதன்படி உள்நாட்டு யுத்தத்தின் போது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட கோட்டபய ராஜபக்சவின் கீழ் இயங்கிய உத்தியபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரகீத் எக்னல்கொட மற்றும் லசந்த விக்ரம்துங்க ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். சுரேசாலை கபிலகேந்த விதாரண உள்ளிட்ட அப்போது ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் குறித்த உத்தியபூர்வமற்ற குழுவில் உள்ளடங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தனது முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பானது கோட்டபயவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கொழும்பு உள்ளிட்ட தெற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகள் எதுவும் மறைமுகமாக மேற்கொள்ளப்படவில்லை. எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் எவரும் இந்த கடத்தல்களில் ஈடுபடவில்லை. தெற்கில் புலனாய்வு நடவடிக்கைகள் தனியாக கோட்டபய ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றன. கோட்டாபயவுக்கு தனிப்பட்ட ரீதியில் செயல்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளே இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருந்தனர். இந்த விடயங்கள் தொடர்பில் கோட்டாபய என்னிடம் எதுவும் தெரிவித்ததில்லை என தெரிவித்தார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நாளை இந்தியாவிற்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதமர் நாளை முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். அக்டோபர் 17ஆம் தேதி NDTV மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் NDTV உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்ற உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவத்திரு வேலன் சுவாமிகளை சந்தித்து கலந்துரையாடினார். நல்லூரில் அமைந்துள்ள சிவகுரு ஆதீனத்தில் வேலன் சுவாமிகளை நேரில் சந்தித்து சமகால அரசியல் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார். எந்த ஒரு பல பரீட்சைக்கும் முகம் கொடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாகவும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தேதியை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சவால் விடுத்துள்ளார். இன்று கண்டி அஸ்கரிய மகா விகாரைக்கு விஜயம் செய்து ஆசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி எந்த நேரத்திலும் எந்த ஒரு தேர்தலுக்கும் முகம் கொடுக்க தயாராக உள்ளது. கொள்கை ரீதியாக நாட்டின் இன பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐக்கிய மக்கள் சக்தி தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம். இங்கு கட்சிகளினது தனித்துவ அடையாளங்களை பாதுகாத்துக் கொண்டு பணியாற்றுவோம். இந்த ஒன்றிணைவு சந்தர்ப்பவாத அரசியல் இலக்குகளை மையமாக கொண்டிராது கொள்கை ரீதியாக நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாகவே அமையும் என அவர் தெரிவித்துள்ளார்.
தெற்கு கடற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொடர்பாக 5 சந்தேக நபர்களை விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகையும் விசேட அதிரடி படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களில் 670 கிலோகிராம் ஐஸ், 156 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 12 கிலோகிராம் ஹாஷிஷ் ஆகியவை அடங்கியுள்ளன. கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்ட விடயம் அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதி ஒருவரால் ஊடகங்களுக்கு கசிந்தமை தொடர்பில் குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். குறித்த கைது தொடர்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளாலும் சில தகவல்கள் கசிந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக காவல்துறையின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்பம் நிலவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஷாரா சவந்தியின் கைது மற்றும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரும் வரை தகவல்கள் எதுவும் வெளியில் கசியாமல் ரகசியம் பேணப்பட வேண்டும் என காவல்துறை அதிபரால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இதற்கு முன்னதாக இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினர் கைதான செய்தி விரைவில் வெளியே கசிந்தவுடன் குறித்த குற்ற கும்பலுடன் தொடர்பில் இருந்த பலர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட குற்றச் செயல்களின் சாட்சியங்களை மறைப்பதற்கும் திரிவுபடுத்துவதற்கும் செயற்பட்டமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகை சம்பவத்தில் சம்பத் மனம்பேறி கொள்கலன்களை மறைப்பதற்கும் அவர் தலைமறைவாகி இருந்தமைக்கும் இவ்வாறு தகவல் கசிந்தமையே காரணம் என தெரிய வந்துள்ளது. கைது தொடர்பிலான தகவல் கசிந்தால் இவர்களின் வலையமைப்பு மற்றும் சங்கிலி தொடர்பில் மேற்கொண்ட குற்றச்செயல்களின் சில சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் என விசாரணை அதிகாரிகள் ஊகித்துள்ளனர். இவ்வாறான காரணங்களால் இஷாரா சவந்தியின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் கசியக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனிமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடையதாக இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மேவிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் சுமார் 8 மாதங்களாக தேடப்பட்டு வரும் இஷாரா சவந்தி துபாய்க்கு தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளை திசை திருப்பி சவந்தி தலைமறைவாக இருக்கும் இடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்காகவே பத்மி இவ்வாறு தெரிவித்திருக்கலாம் என சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒழுகல திட்டத்தை தொடர்ந்துள்ள நிலையில் தனக்கு ஏற்பட்ட சுகையினத்தால் விடுமுறை செல்வதாக காவல்துறைக்கு அறிவித்துவிட்டு புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுடன் நேபாளம் சென்றுள்ளார். இவ்வாறான பின்னணியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இஷாரா சவந்தி நேற்று கைது செய்யப்பட்டிருந்ததுடன் தற்போது இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பளையில் உள்ள காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான சுமார் 900 ஏக்கர் காணி ஜனதா மக்கள் பெருந்தோட்ட சபை என்ற அமைப்பினால் சட்டவிரோதமான முறையில் சிலோ பவுண்டேஷன் என்ற நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக வழங்கியதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தடுத்து நிறுத்தியுள்ளார். கிளிநொச்சி பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்றது. இதன்போது இந்த காணியை அவர்களுக்கு சட்டபூர்வமாக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தரப்பு மேற்கொண்ட முயற்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அம்பலப்படுத்தி தடுத்து நிறுத்தினார். தனியார் காணிகளிலிருந்து படையினர் வெளியேற வேண்டும் என மக்கள் 16 வருடங்களாக கோரி வருகின்றனர். இந்த நிலையில் பளை பகுதியில் படையினர் வசமுள்ள 2 தனியார் காணிகளை குறிப்பிட்டு அந்த காணிகளது உரிமையாளர்கள் மட்டுமே தமது காணிகளை விடுவிக்க கோரியுள்ளார்கள் என்றும், ஆகவே அக்காணிகளை விடுவிக்க வேண்டுமா என ஒருங்கிணைப்பு குழுவிடம் அனுமதி கோரும் தலைகீழ் கேள்வியும் நடைமுறையும் முன்வைத்தனர். அதற்கு ஆட்சேபனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பளையில் உள்ள தனியார் காணிகள் விவரம் பிரதேச செயலகத்திடம் உள்ளது. அந்த விவரங்களை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு ஊடாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் சமர்ப்பித்து அவை அனைத்திலிருந்தும் ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆணித்தரமாக பதிவு செய்தார். இந்த கருத்தை பிரதேச சபை தவிசாளர் சுரேன் ஆமோதித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் பிரதிநிதி வீராவும் ஆமோதித்ததுடன் சபையும் ஆமோதித்தது. கோப்பாய் போலீசாரால் நீதிமன்ற உத்தரவில் வெளியேற்றப்பட்டமையால் கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலையம் ராசபாதை வீதியில் தனியாருக்கு சொந்தமான காணிகள் மற்றும் வீடுகளை அடாத்தாக கைப்பற்றி அமைக்கப்பட்டிருந்தது. தமது காணிகள் வீடுகளை விட்டு போலீசார் வெளியேற்றப்பட்டு தமது காணிகள் மற்றும் வீடுகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 7 உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு விசாரணைகள் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி போலீசார் தனியார் காணிகள் வீடுகளை உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. நீதிமன்றம் தீர்ப்பளித்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் போலீசார் காணிகள் வீடுகளை ஒப்படைக்காத நிலையில் இன்று நீதிமன்ற பதிவாளரின் முன்னிலையில் போலீசார் அவ்விடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமது காணிகள் வீடுகளை இழந்து வாடகை வீடுகளில் தங்கியிருந்தவர்களுக்கு தற்போது சொந்த காணிகள் வீடுகள் கிடைத்தமை பெரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர். கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது.
புலம்பெயர்ந்தோர் மற்றும் சில பிற குழுக்களின் நலன்களுக்கு சேவை செய்ய அரசாங்கம் அரசியல் ரீதியாக மிகவும் இழிவான முறையில் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதியின் கைதை மேற்கோள் காட்டி ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலகேதனவை கைது செய்ததில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் செயல்பட்ட விதத்தை குருநாகல் உயர் நீதிமன்ற நீதிபதி கடுமையாக விமர்சித்து நேற்று பிணை வழங்கியதை அடுத்து நாமலின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. அதன்போது சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தொடர போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று உயர் நீதிமன்றம் சந்தேக நபரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன்படி முன்னாள் கடற்படை தளபதியின் சமீபத்திய பிணை பரிசீலனை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியபடி காவல்துறை மற்றும் சிஐடி எவ்வாறு முறையற்ற முறையில் செயல்பட்டன என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக நாமல் கூறியுள்ளார். தற்போது சிஐடியின் பொய்கள் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் காவல்துறை அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நேர்மையான காவல்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட தீங்கு மிகவும் கடுமையானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையிலேயே புலம்பெயர்ந்தோர் மற்றும் சில பிற குழுக்களின் நலன்களுக்கு சேவை செய்ய அரசாங்கம் அரசியல் ரீதியாக மிகவும் இழிவான முறையில் செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சரத் பொன்சேகாவிடமிருந்து தன்னை காப்பாற்றுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனவிடம் கோரிக்கை விடுத்ததாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். சமீப காலத்தில் சரத் பொன்சேகா தெரிவிக்கும் கருத்துக்கள் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவர் பல ஊடகங்களில் பல்வேறான கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அன்றைய தினம் இரவு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனவின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறும் சரத் பொன்சேகாவிடமிருந்து தன்னை பாதுகாக்குமாறும் தெரிவித்துள்ளார். இதன்போது தன்னை ஒரு பெரும் தலைவனாக நினைத்துக் கொண்ட மைத்ரி, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என சொல்லியுள்ளார். பின்னர் பசில் ராஜபக்ச மொட்டு கட்சியை ஆரம்பித்து மைத்ரியை ஏமாற்றினார். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ராணுவ அதிகாரிகள் மைத்திரிக்கு எதிராக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டனர். வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்களில் கடமையாற்றிய ஜெனரல்கள் மற்றும் பிரிகேடியர்கள் அனைவருக்கும் விடுமுறை வழங்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டனர். ராணுவத்தினர் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர்களின் பெயர் பட்டியல் அன்று ஜனாதிபதியாக இருந்து மைத்திரியிடம் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க முதுகெலும்பு இருக்கவில்லை, ஏனென்றால் ராஜபக்சர்களுக்கு சார்பாகவே மைத்திரி செயற்பட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி பொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை முந்தைய அமர்வுக்கு அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 12 குறித்த அமர்வை அழைக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன் விசாரணைக்கு வந்தது. அதன்போது வழக்கு தொடர்பான பல ஆவணங்களை அரசு தரப்பு சட்டத்திரணி திறந்த நீதிமன்றத்தில் வழங்கியுள்ளார். மேலும் வழக்கு தொடர்பான வேறு சில ஆவணங்கள் கடுவல நீதிமன்றத்தில் பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருப்பதாக பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி சம்பத் மெண்டிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன்படி அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி சட்டத்திரணி நீதிமன்றத்திற்கு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வழக்கு தொடுப்பவர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார ஆவணங்களை ஆய்வு செய்ய வழக்கை அழைக்க திகதி வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு முந்தைய அமர்வுக்கு திகதி வழங்குமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்வதற்காக நவம்பர் 6 வழக்கை அழைக்க உத்தரவிட்டார். பின்னர் வழக்கின் முன் விசாரணை அமர்வுக்காக வழக்கை நவம்பர் 12 அழைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி பொரஸ்ட் ஆகியோர் மீது கிட்டத்தட்ட 73 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 29 இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 29 இந்திய மீனவர்களின் வழக்கு இன்று ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 28 நெடுந்தீவு கடலில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 12 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் கடந்த 9 நெடுந்தீவு
முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 17 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு இருவேறு தினங்களில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். குறித்த வழக்கினை விசாரித்த ஊர்காவற்றுறை நீதவான் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீனவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 36 படகுகளுடன் 279 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று பல ஆண்டுகளாக துபாயில் தலைமறைவாக இருந்த பாதாள உலகக்குழு உறுப்பினரான பஸ் லலித் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். துபாயில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் இருந்தபோது இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் துபாய் போலீசார் அவர்களை கைது செய்யவில்லை. கைது செய்யப்பட முன்னர் அவர் தனது சக ஊழியர்களுக்கு விருந்தொன்றையும் ஏற்பாடு செய்துள்ளார். பஸ் லலித்தின் மனைவி மற்றும் 2 குழந்தைகள் சில மாதங்களுக்கு முன்பு துபாய் சென்று அவருடன் தங்கியிருந்துள்ளனர். இதேவேளை பஸ் லலித் அபிசாவளை ஹான்வெல்ல உள்ளிட்ட பகுதிகளில் பல கொலைகளுக்கு தலைமை தாங்கியதாகவும் தொழில் அதிபர்களை மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறித்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.